அரிசி போடுறாங்க. அரிசி போட்டாங்க. பொரியணுமா? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியும். அப்புறம் நானும் அப்போ ரைஸ் பொரிஞ்ச வருது. அப்புறம் பொரி ரைஸ் தான் பொரியணுமா? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியும். அப்புறம் நானும் பார்க்கணும்ல. கொஞ்சம் சோம்பு அது நான்லாம் அளக்கலாம் மாட்டேன். கையில் எந்த அளவு வருதோ அதை அப்படியே போடுவேன். இப்போ சீரகம், இப்போ மிளகு இதை போட்டோமா இது நல்லா பொரியட்டும். இப்போ பொடி ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி. என்னென்ன போட போகிறோம்? குழம்பு மிளகாய் தூள், ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். ஓகேவா? பார்த்துக்குங்க, இந்த ஃபார்முலாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள். இந்த ஸ்டவ் எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம இருக்கணும்? இப்போ வந்து கம்மி பண்ணிடணும். மிளகா பொடி போடுறப்ப கம்மி பண்ணிடணும், இல்லைன்னா எல்லாம் கருகி போயிடும். அது ஆடியன்ஸுக்கு சொல்லணுங்களா? இப்போ வந்து இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமே சும்மா போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பொரியக்கூடாது, அதை ஹீட் பண்ணக்கூடாது. அதை இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா வந்து அரைக்கிறதுக்கு உண்டான மசாலா. வேணும் கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம் வாசத்துக்காக. கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டோம்னா கருமல்லி ஸ்மெல் இது மாதிரி இருக்கும். சரி கறி மசாலா போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கனுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதான் இப்போ வந்து எடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இப்போ ஆட் பண்ணுறோம். 1/2 kg வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இது நல்லா வதங்கணும். இது வதங்குறதுலாம் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறது தான் டேஸ்ட்டு இருக்கும். கொத்தமல்லி. ஆமாம், 2 கொத்தமல்லி இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதனால 2 கொத்தமல்லி எல்லாம் மட்டும் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் வதங்களுக்கு அந்த கொத்தமல்லி நல்லா ஒரு நாளைக்கு இருக்கும்.
பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். அந்த வெங்காயம் வந்து இன்னும் கலர் மாறணும். நம்ம இதில் வதக்கிறது தான் டேஸ்ட்டே வரும். எவ்வளோ டைமு? டைமெல்லாம் இல்லை, நம்ம போடுறத பொறுத்து தான். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 150 சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி மட்டும், பூண்டெல்லாம் இல்லை, வெறும் இஞ்சி மட்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி சின்ன வெங்காயம். ஏன்னா இதுதான் தனி ஃப்ளேவர். இது பூண்டோட சேர்த்து போடக்கூடாது. பூண்டு எப்போ போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி மட்டும் இப்போ போடுறேன். அப்புறம் 2 தக்காளி வந்து அரைச்சி தான் போடுவேன். 2 தக்காளி ராவா, அடுத்து 2 தக்காளி அரைச்சி போடணும். ஆமாம், அந்த பேஸ்ட்லாம் கொஞ்சம் போடணும். 2 தக்காளி கொஞ்சம் வதங்கிப்போம். இதை நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்கப்பா. பூண்டு வந்து பூண்டு வந்து சும்மா தட்டி மட்டும் போட்டால் போதும். இதெல்லாம் ரொம்ப நைஸாக அரைச்சி போட்டோம்னா இந்த மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் போடுறோம். எல்லாம் மஞ்சள் போட்டு ஆல்ரெடி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். ராக் சாஸ், வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் எவ்வளோ போடணும்? இவ்வளோ ஒரு 1/2 ஸ்பூன். பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி இல்லைன்னா பிரியாணி தான். இப்போதைக்கு இந்த கறியிலே தண்ணி நல்லா விடும். அடுப்பு மட்டும் நம்ம கம்மி பண்ணிட்டு மூடி வச்சிடணும். இந்த கறி நல்லா வேகணும். இது வந்து தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதோட பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளி பேஸ்ட் ஊற்றினா தான் அந்த குழம்பு ஒரு திக்னஸ் கிடைக்கும். தக்காளி பேஸ்ட் 2 தக்காளி முழுசாக போடுறோம். 2 தக்காளி
அரைச்சி போடுறேன். இப்போ கறியிலே தண்ணி விடுது. ம் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு அந்த கறி அந்த கறி தண்ணியிலே முக்கால்வாசி வெந்துடும். ஓகேவா? இப்போ மூடி வச்சிடலாமா? ம் இப்போ பாருங்கள், கறியில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த இதில் வெந்தால் தான் இந்த சிக்கன் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். எல்லாம் மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஏய் தண்ணி ஊற்றாம இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. சிக்கனில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து வரும். தண்ணி நிறையவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்புறமா மசாலா போட்டுக்கலாம். முடிக்கலாம். தண்ணி எல்லாம் வற்றிடுச்சா? இப்போ வந்து நம்ம மசாலா போடுறது ரெடி ஆகிட்டோம். மறைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். புரியுதா? இந்த மசாலாவை நல்லா எண்ணெய் விட்டுறதா போடுறது. எண்ணெய் விடுறதப்போ அப்போ அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். கறி இன்னும் வேகணும். கறி வேகணுமா? கொஞ்சம் கறி வேகணும். நல்லா மசாலாலாம் வேகணும். அதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி மூடி வச்சுக்கலாம். கறி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிடலாம். வெறும் தேங்காய் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கவனம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். இப்போ தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கும், ஊற்றிடலாம். ஒரு குழம்பு தேவையான தண்ணி இருக்குது. ஒரு நிமிஷம். இன்னும் நல்லா வேகணும். இந்த குழம்பு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. அவ்வளோதான். கொஞ்சோண்டு கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலையோ போட்டுட்டு அப்படியெல்லாம் குழம்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சா?